சரணம் அப்படின்ற வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணுறது முன்னாடியே சொல்கிறேன். ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் மாதிரியே அதை விட இன்னும் ஒரு படி மேலே என்ன செய்யுது? இந்த சரணம் அப்படின்ற வார்த்தையை கரெக்டாக உச்சரிச்சிங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிகழுது. அது எப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். எப்பா சரணம், சரிங்களா? இந்த சரணம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல அதோட எழுத்து பிறப்பிடத்தை வச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பகவானே, சரிங்களா? அதாவது ஒரு வார்த்தை எப்படி உருவாகுது, ஒரு எழுத்து எப்படி உருவாகுது? நம்ம மூக்கு வழியாக காற்றை சுவாசிக்கிறோம், வயருக்கு போகுது, நாபிக்கமலத்தை தொட்டுட்டு காற்று திரும்ப ரிட்டர்ன் வரும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் நிகழக்கூடிய மாற்றத்தை பொறுத்து அது எழுத்தாக மாறுது. அந்த எழுத்துக்கள் ஒன்று சேர்த்து பேசும்போது வார்த்தையாக மாறுது. அப்போ சில எழுத்துக்கள் மார்பில் பிறக்குது, சில எழுத்துக்கள் கழுத்தில் பிறக்குது, சில எழுத்துக்கள் மூக்கில் பிறக்குது, சில எழுத்துக்கள் தலையில் பிறக்குது. இது நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிக்கிறேன் இப்போ, சரிங்களா? இப்போ சரணம் அப்படின்ற அந்த வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கே பிறக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சரணத்தில் சா அப்படின்ற எழுத்து எங்கே பிறக்குது அப்படின்னா நாபிக்கமலத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை உங்க மார்பு பகுதிக்கு வரும் பொழுது சா அப்படின்ற வார்த்தை பிறக்குது. ரா அப்படின்ற எழுத்து எங்க பிறக்குது அப்படின்னா கழுத்துல பிறக்குது. நா அப்படின்ற எழுத்து உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்க பிறக்குதுன்னா கழுத்துல. அதாவது கரெக்டா உச்சரிச்சு பாருங்களேன் பகவானே, அந்த இடத்துல மட்டும் ஒரு மாற்றம் நிகழ்ப்போம். சா அப்படின்னு உச்சரிங்க, உங்களோட நெஞ்சு பகுதியில ஒரு மாற்றம் நிகழ்ந்து உணர முடியும். நா அப்படின்னு உச்சரிங்க, கழுத்து பகுதியில மாற்றத்தை உணர முடியும். இம் அப்படின்ற எழுத்து எங்கே உருவாகுது அப்படின்னா மூக்குல உருவாகுது பகவானே. அதாவது நாபிக்கமலத்திலிருந்து வரக்கூடிய காற்று வாய் வழியே வெளியில போகாம நான் என்ன பண்றேன், அப்படின்னு மூடுறதுனால என் மூக்கு மேல பட்டு ஒரு மாற்றம் நிகழுது. அதுதான் இம் அப்படின்ற வார்த்தை எழுத்து, சரிங்களா பகவானே? ஸோ சரணம் அப்படின்ற வார்த்தையில சாவானது என்னோட மார்பிலையும், ரா தொண்டையோட அடிப்பகுதியிலையும், நான்றது தொண்டையோட மேற்பகுதியிலையும், இம் அப்படின்ற அந்த எழுத்து மூக்கோட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓம்ல வரும்போது சொன்னோம்ல எப்பா, இம் அப்படின்ற எழுத்து நம்மளோட ஆத்ம சக்தியை தூண்டும் விதமா பிறக்குதையப்பா. இதை ஏன் நான் ஓம் அப்படின்ற வார்த்தையோட மேலா நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கான காரணமே ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தில் என்ன இருக்கு, உள்ளிருந்து மேல் நோக்கி வரும் பொழுது எழுத்துக்களோட பிறப்பிடும்போது இங்கெல்லாம் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாம டைரக்டா என்ன பண்ணுது, என்னோட கழுத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி டைரக்டா ஆத்ம சக்கரத்தை தூண்டிடுது, சரிங்களா? ஆனா சரணம் அப்படின்ற வார்த்தை அடிப்பகுதியிலிருந்து, அதாவது என்னோட மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு வைப்ரேஷன் உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமா மேல என்னோட மார்பு பகுதியில் ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கி கழுத்து பகுதியிலிருந்து என்னோட ஆத்ம சக்கரத்தை தூண்டுது. ஸோ இப்போ எவ்வளோ நுணுக்கமாக சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சரணம் அப்படின்ற வார்த்தையை நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ நுணுக்கமாக அதாவது பொருத்திருக்காங்க ஒன்னோட ஒன்று அப்படின்னு யோசிச்சு பாருங்க, பிரமிப்பாக இருக்கும். அப்போ நம்ம இவ்வளோ நாளாக சாதாரண ஒரு வார்த்தை நினச்சிட்டு இருந்த அந்த சொல் ஒரு மந்திர சொல். அந்த மந்திரம் எப்படி பிறக்குது, கீழே இருந்து மேல் நோக்கி உங்களோட சக்திகளை உருவாக்கி சக்திகளை மேலெடுத்து பிரபஞ்ச சக்தியோடு உங்களை இணைக்குது அப்படின்றதுதான் உண்மையப்பா. அப்ப எழுத்துக்களோட பிறப்பிடமே உங்களுக்கு சில விஷயத்த புரிய வச்சிருக்கும். சரி, ஓகே, இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு. அப்ப இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமா உங்க உடம்புல என்ன மாற்றம் நிகழும் அப்படின்றத பார்க்கலாம்ப்பா. ஏன்னா இது ஒரு மந்திர சொல்ல. இந்த மந்திர சொல்ல சா அப்படின்ற எழுத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது முதல்ல என்ன நடக்கும்னா 8 வகையான எண்ணங்கள் வருதுலையப்பா. இந்த எண்ணங்கள்லாம் அறுபடும். நம்மளோட வேதங்கள்ல இது எப்படி குறிப்பிடுறாங்கன்னா சா அப்படின்ற எழுத்தை சத்ரு நாசனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 8 வகையான எண்ணங்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஷா அப்படின்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது இருக்கு, சரிங்களா பகவானே? அப்ப சான்ற எழுத்து உங்களோட எண்ணங்கள் அழிச்சிருது. தென் அப்புறமா ரா அப்படின்ற எழுத்து என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்குள்ள பாசிட்டிவான இறைவனோட சக்திகளை உள்ள கொண்டு வர்றதுக்கு உபயோகமா இருக்கு. இது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களை ஞானம் அடைய இது உபயோகமா இருக்கு. இந்த ரா அப்படின்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்கள், அதாவது எதிர்மறை கிடையாது, நெகட்டிவான விஷயங்கள் சிந்தனைகள் கிடையாது, பாசிட்டிவான எனர்ஜிஸ் உங்களுக்குள்ள பிரபஞ்ச சக்தியில ஒரு சின்ன தூண்டுதலை ஏற்படுத்தி ஞானத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர்றோம், சரிங்களா பகவானே? இதுதான் ரா அப்படின்ற எழுத்து பண்ணக்கூடிய, அந்த மந்திர சொல்ல இருக்கக்கூடிய எழுத்து பண்ணக்கூடிய விஷயம். தென் அப்புறமா நா அப்படின்ற சரணகோஷத்துல 3ஆவதா இருக்கக்கூடிய நா இருக்குல்லப்பா, சரணம் அப்படின்ற மந்திரத்துல அந்த நா என்ன செய்யுது அப்படின்னா விடுதலையை உங்களுக்குள்ள கொண்டு வருது. விடுதலை அப்படின்னா என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு அறியாமை இருக்கும்ல, இறைவன்னா இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு
பார்வை இருக்கும் ஐயப்பா. என்னன்னா என்னோட இறைவன் இப்படிப்பட்டவர், என்னோட இறைவன் அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், அப்படி இருப்பார், எனக்கு அப்படி காட்சி கொடுப்பாரு, சம்திங் ஏதோ ஒன்று இருக்குல்ல ஐயப்பா, ஏதோ ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லை, சிலருக்கு சில நம்பிக்கைகளும் இருக்குது. நான் என்ன இப்படி வருத்திக்கிட்டேன்னா இறைவன் எனக்கு அருளாசி பண்ணுவார். நான் இதை இறைவன்கிட்ட சில பேர் டீல்லாம் பேசுவாங்கல்ல, அதாவது எனக்கு அதை கொடுங்க, நான் உங்களுக்கு இதை கொடுக்க அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்திலிருந்தும், இது எல்லா அறியாமையிலிருந்தும் இறைவன் உணர முடியும். என்ன பக்கம் இதெல்லாம் அறியாமைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐயப்பா, கண்டிப்பாக. அதாவது இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம உணரணும்னா இறைவனோட கலக்கும் போது மட்டுமே நமக்கு தெரியும். அது போக நம்மளோட முன்னோர்கள் சில விஷயத்த சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இறைவன் வேதங்களில் குறிப்பிடக்கூடிய விஷயமே என்னன்னா, இறைவன் உருவமற்றவர், பிரபஞ்சமே அவர் தான், மொத்தமே அவர் தான். அந்த பிரபஞ்சத்துல நீங்க எந்த ஒரு பொருள், உயிருள்ள பொருளையோ உயிரற்ற பொருளையோ எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள இறைவனோட சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அணு அளவுக்கு, அணுவை விடவும் ரொம்ப சின்னவராகவும் இருப்பார், இந்த பிரபஞ்சத்தை விடவும் ரொம்ப பெரியவராகவும் இருப்பார். இந்த ஓம்ன்ற பிரணவ மந்திரமே உங்களுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கும், இறைவன் பிரபஞ்சத்தோட தோற்றம், வளர்ச்சி, முடிவு, இதுக்கெல்லாம் மேலே அப்பாற்பட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல டைம்லைன், இந்த டைம்லைனுக்கெல்லாம் மேலே அப்பாற்பட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இறைவன். இந்த மாதிரி சூட்சமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கே தவிர முழுமையாக இறைவன் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லலை. ஆனால் உங்கள் மனசில் எப்படி தோன்றாரோ அந்த எல்லா மாதிரியும் உங்களுக்கு காட்சி அளிப்பார் ஐயப்பா. இறைவன் எல்லா மாதிரியும் உங்களுக்கு காட்சி அளிப்பார். ஏன்னா எல்லாமே அவர் தானே, எல்லாமே அவராக இருக்கிறதுனால அவருன்னு குறிப்பிட்டு நீங்கள் எதை எடுத்தாலும் அவர் தான் ஐயப்பா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான அறியாமைகளை போக்கி இறைவனோட கலக்கிற ஒரு புனிதமான ஒரு செயலை இந்த நா அப்படின்ற எழுத்தை உச்சரிக்கும் போது உங்கள் உடம்புல அந்த மாற்றம் நிகழும். இம் அப்படின்ற எழுத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஐயப்பா. என்ன நடக்குது, உங்களோட ஆத்மாவானது தூண்டப்படுது. அதாவது நான் உச்சரிக்கும் பொழுதே இறைவனோட கலக்கக்கூடிய ஒரு நிலை, அறியாமைக்கு போயிட்டு இறைவனோட ஞானம் பெறக்கூடிய அந்த நிலைக்குள்ள நம்ம போறோம். ரா நான் இதை உச்சரிக்கும் பொழுது, சரிங்களா? அப்ப அதை கலக்கணுன்றதுக்காக என்னது, உங்க ஆத்மாவை தூண்டுற எழுத்து தான் இம் அப்படின்ற எழுத்து.